السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والأئمة المجتهدين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே அனைத்து புகழும் குறித்தாகட்டுமாக. அண்ணல் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மத்துல் முஜ்தஹிதீன்கள், முஸ்லிமான முஃமினான அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆவிலே 9வது நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் 10 நம்மை விட்டும் கடக்கவிருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான்: வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய கருணை, என்னுடைய ரஹ்மத்து அனைத்து வஸ்துக்களையும் விசாலமாக சூழ்ந்து உள்ளது. அனைத்தையும் விட விசாலமானது என்னுடைய ரஹ்மத் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சொல்வதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: லம்மா ഖலகல்லாஹுல் ഖல்க கதப ஃபீ கிதாபின் ஃபஹுவ இன்தஹு ஃபௌகல் அர்ஷி இன்ன ரஹ்மதி தக்லிபு கலபி. அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்த சமயத்திலே அர்ஷிற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற ஏட்டிலே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான்: என்னுடைய நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத்து, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைக்கும். அல்லாஹுக்கு கோபமும் இருக்கு. அல்லாஹ் கோபப்படுவான். அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் கோபப்படுவான். அவனுடைய கட்டளைகளை மீறினால் அல்லாஹ் கோபப்படுவான். அவனுடைய அடியார்களை எதிரியாக நாம் பார்த்தால் அல்லாஹ் கோபப்படுவான். தன்னுடைய அடியார்களுக்கு துன்பம் விளைவித்தால் அல்லாஹ் கோபப்படுவான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து மிகைத்து விட்டது, என்னுடைய கருணை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வார்த்தையிலே மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர். அல்லாஹ் தன்னுடைய அழகிய திருநாமங்கள், பெயர்கள் என்று 99 பெயர்களை தனக்கு தானே சூட்டிக் கொண்டிருக்கின்றான். எல்லா பெயர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்கலாம். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடியது திரும்ப திரும்ப அல்லாஹ் தன்னை இப்படி அழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றோம். பிஸ்மில்லாஹில் மலிக்குல் குத்தூஸ் அப்படின்னு சொல்லல, பிஸ்மில்லாஹில் ஜப்பார்னு சொல்லல, பிஸ்மில்லாஹில் கஹார் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள்ல இந்த பெயர்களை சொல்லி என்னுடைய எந்த செயலை செஞ்சாலும் ஆரம்பிங்க என்று அல்லாஹ் விரும்பவில்லை. என்னுடைய ரஹ்மான் ரஹீம் என்கிற பெயர்களை சொல்லி எந்த செயலை செஞ்சாலும் ஆரம்பிங்க. சின்ன செயலை செய்தாலும் சரி, பெரிய விஷயத்தை ஆரம்பித்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிங்க. என அல்லாஹ் விரும்புகின்றான். தன்னை ரஹ்மான் என்று சொல்வதற்கு, தன்னை ரஹீம் என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புகின்றான்.
சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். ரஹ்மானும் ரஹீமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்று தன்னை சொல்லுகின்றான். ஆக அல்லாஹுடைய ரஹ்மத்து ரொம்ப விசாலமானது, மிக மிக விசாலமானது. அல்லாஹ் தன்னுடைய ஆயத்தில் இன்னொரு ஆயத்துல சொல்றான், குல் லிமன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல் லில்லாஹி கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மத. இப்படி அல்லாஹு தஆலா சொல்வது மட்டும் கிடையாது, அல்லாஹு தஆலா தன்னுடைய நஃப்ஸின் மீது தனக்கு தானே அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை கடமையாக்கி விட்டான். நமக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க தொழுங்க, நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா கடமையாக்கலாம். அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். சாதாரணமாக நாமே கடமையை பேணுதலாக தொழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் வாக்குறுதிகளை மீறாதவன். அல்லாஹ் எந்த ஒரு வாக்குறுதியுமே மீற மாட்டான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான் அப்படின்னா அதை நிச்சயமாக மீற மாட்டான். ரஹ்மத்தை தனக்கு தானே கடமையாக்கி விட்டான் அல்லாஹு தஆலா. இன்னும் ஒரு ஹதீஸ்ல அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மத்தின், அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக 100 ரஹ்மத்துகள் இருக்காம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை 100 பங்குகளாக பிரிக்கலாம். 100%. இந்த 100 பங்குகளிலே வாஹிதத்தும் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி, ஒரே ஒரு சதவிகிதம், ஒரே ஒரு பங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறான். ஜின்னுகள், மனித வர்க்கங்கள், கால்நடைகள், உயிரினங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாத்துக்குமே அல்லாஹு தஆலா இந்த ஒரு ரஹ்மத்தை தான், ஒரே ஒரு சதவிகித ரஹ்மத்தை பிரித்து கொடுத்திருக்கின்றான். இந்த ரஹ்மத்தை கொண்டுதான், இந்த ரஹ்மத்தினுடைய பகுதிகளை கொண்டுதான், அந்த பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அந்த பகுதிகளை கொண்டுதான் ஒவ்வொரு படைப்பும் ஃபபிஹா யதஆதஃபூன வபிஹா யதராஹமூன, அதை கொண்டுதான் தங்களுக்கு மத்தியில அந்த படைப்பினங்கள் அனைத்துமே பாசத்தை செலுத்துகின்றது, கருணையை செலுத்துகின்றது. வபிஹா யதஆதஃபுல் உஹூஷு அலா வலதிஹா, இதே போலதான் கால்நடைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, விலங்குகள், அந்த விலங்குகளும் கூட தன்னுடைய குழந்தைகள் மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது, தன்னுடைய குட்டிகள் மீது கருணை வைத்திருக்கு. அதுவும் இந்த 1% ரஹ்மத்திலே ஒரு பங்குதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ப மீதி 99% ரஹ்மத் இருக்கு. அது என்ன? வஆஹர 99 ரஹ்மத்தன் யர்ஹமுஹா பிஹி யௌமல் கியாமா, யர்ஹமு பிஹா யௌமல் இபாதஹு யௌமல் கியாமா. 99% ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா அதை இப்ப பயன்படுத்தவே இல்லையா, அதை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த ரஹ்மத்தை பத்திரமா வச்சிருக்கிறான் அல்லாஹு தஆலா. அதை, அந்த கருணையை அல்லாஹ் எப்பொழுது வெளிப்படுத்துவான் என்றால், மறுமையிலே தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய கட்டளைகளை ஏற்று தனக்கு அடிபணிந்து அடக்க ஒடுக்கமா வாழ்ந்தாங்கல்ல. இந்த உலகத்திலே எல்லாருமே எப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையை மீறக்கூடாது, அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் என்று வாழ்ந்த தன்னுடைய அடியார்களுக்கு அந்த 99 ரஹ்மத்துகளை மறுமையிலே கியாமத் நாளிலே வெளிப்படுத்துவான் என்று அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த 1% ரஹ்மத்தினுடைய அந்த ஆழத்தை, இந்த ஒரே 1% ரஹ்மத்து தான் உலகம் முழுவதும், இந்த காலம் மட்டும் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து கடைசி கியாமத் நாள் வரை எத்தனை உயிரினங்கள், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை ஜின்னுகள், எத்தனை மனிதர்கள், கால்நடைகள், பறவைகள், பூச்சிகள், எல்லாத்துக்குமே அதனுடைய உள்ளத்திலே கருணை என்பது இருக்கும். அது எல்லாமே இந்த 1% ஒரு துளிதான், அதிலிருந்து ஒரு பங்கு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியா கடந்து போறாங்க, ஒரு பயணத்திலே செல்கின்றார்கள். செல்லும் பொழுது ஒரு நபர் ஒரு சின்ன ஒரு பறவையினுடைய குஞ்சு, ஒரு பறவை, குட்டி பறவையை பிடிக்கிறார். அந்த பறவையை பிடிச்சு ஒரு கூண்டுல போடுறார். போட்ட உடனே அந்த பறவையினுடைய தாய் பறவை தானா அந்த கூண்டுல விழுகுது.
தன்னுடைய தன்னுடைய குஞ்சை தூக்கி செல்லும் பொழுது, என்னுடைய குட்டியை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன், அதுக்கு என்ன நிகழுதோ அது எனக்கும் நிகழட்டும் அப்படின்னு அந்த சாதாரண ஒரு பறவை, 5 அறிவுள்ள பறவை, 5க்கும் குறைவான அறிவு தான் இருக்கும் பறவைகளுக்கு, அந்த பறவை தானா தன்னை அர்ப்பணிக்கிறது. அப்ப அந்த குஞ்சின் மீது, தன்னுடைய குட்டியின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும், எவ்வளவு ரஹ்மத் அந்த பறவைக்கு இருக்கும். இதை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சாதாரண ஒரு சின்ன பறவையின் மீது அந்த தாய் பறவைக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் பார்க்க, தன்னையே அர்ப்பணிக்கிறது. இதைவிட அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்து விசாலமானது. இதைவிட அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்கள் மீது, தன்னுடைய முஃமினான அடியார்கள் மீது அதிகம் ரஹ்மத் செய்யக்கூடியவன், கருணை கொண்டவன், கருணை உள்ளம் கொண்டவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த ரஹ்மத்தை நாம் விளங்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். நம்ம சமீபத்தில் இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூல ஒரு குரங்கு குட்டி, ஒரு சின்ன ஒரு குரங்கு குட்டி, மக்காக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குரங்கு வகை, அதுக்கு பேர் பஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரங்கு குட்டிய தன்னுடைய தாய் என்ன பண்ணிருச்சான், ஒதுக்கிடுச்சு. குரங்குகளுடைய ஒரு வகை, ஒரு குணம் இருக்கு, அது ஒரு சில குட்டிகளை ஒதுக்கிடும். அந்த மாதிரி அந்த குரங்கு குட்டியை ஒதுக்கிடுச்சான். அதை ஒதுக்கின உடனே அந்த ஒட்டுமொத்த கூட்டமும், யாருமே, எந்த ஒரு குரங்கும் அதை அணுகலை, அதை அரவணைக்கல. அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த குரங்கு என்ன செய்யுது, ஒரு பொம்மை குரங்கு பிடிச்சுக்கிட்டு அதுதான் தன்னுடைய தாய் அப்படின்னு அது மேல அவ்வளவு பிடித்து கொண்டு இருக்கின்றது. இப்ப இதை பார்த்த உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அது மேல இரக்கம் செலுத்துகின்றார்கள். அந்த சாதாரண அந்த குரங்குடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த குட்டியா இருக்கக்கூடிய அந்த குரங்கனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, ஒரு பொம்மையை கையில பிடித்து கொண்டு தன்னை அரவணைக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அந்த குரங்கு இருக்கின்றதே, நம்மால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களும் அது மீது இரக்கத்தை செலுத்துகின்றார்கள், தன்னுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்றார்கள், அது மேல கண்ணீர்களை பொழிகின்றார்கள். இந்த இத்தனை கோடான கோடி மக்கள் இந்த ஒரு சின்ன ஒரு குரங்கின் மீது இவ்வளவு பாசத்தை, இவ்வளவு கருணையை செலுத்துகின்றார்களே, அந்த குரங்க தாங்க பெத்தெடுக்கல, அதை அவர்கள் வளர்க்கவில்லை, கண்ணால் கூட பார்க்கவில்லை, எதுவுமே செய்யல. ஆனா உள்ளத்திலே ஒரு கருணை ஏற்படுது. பாத்தீங்களா, இந்த கோடான கோடி மக்கள் ஒரு சின்ன ஒரு குரங்கின் மீது இவ்வளவு பாசம், கருணையை வெளிப்படுத்துறாங்க. இந்த கருணையும் அல்லாஹ் சொன்னானே, அந்த 1% கருணை அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, அதிலே ஒரு பங்கு தான். அப்ப அல்லாஹுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத்து, கருணை எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். இன்னொரு உதாரணத்தை சொல்றதாக இருந்தா, இப்போ நான் கூட நம்ம வீட்டில் ஒரு பூனையை வளர்த்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண ஒரு குட்டியா பூனையை வாங்க ஒரு 6 மாசம் வளர்த்திருப்போம். ஒரு 6 மாசம் அந்த பூனையை வளர்த்தி ஒரு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தது. என்ன ஆச்சு, அதுக்கு லூஸ் மோஷன் ஆகி அது கடைசியில இந்த ஒரு ரொம்ப படுக்கையா இருக்கக்கூடிய நிலைமையில தான் நமக்கு உறுத்துது. நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நமக்கு உறுத்துது. அன்னைக்கு கல்யாண நாள் வேற, கல்யாணம் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தை எல்லாம் விட்டுட்டு, திருமணத்தை எல்லாம் விட்டு வண்டியில எடுத்துக்கிட்டு ஒரு பெட் டாக்டர்கிட்ட போய் அதை கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஊசியை போட்டு கடைசியில அந்த பூனை செத்து போச்சு. அதை நினைத்து 2 நாட்கள் அழுதுகிட்டே இருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு பூனை, ஒரு 6 மாதம் அதை வளர்த்திருக்கின்றோம். ஒரு 6 மாதம் அந்த பூனையை வளர்த்த காரணத்தால நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு ஒரு ரஹ்மத்து, கருணை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான். இந்த கருணை நமக்கு சொந்தமானதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த கருணை நமக்கு சொந்தமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பூனை மீது, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பூனை, அதை வளர்ப்பு பிராணியாக நாம் வளர்க்கின்றோம். அது மீது இவ்வளவு கருணை வெளிப்படுவது, இந்த கருணை இருக்கே இது நமக்கு சொந்தம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 100 பங்கு ரஹ்மத்திலே 1% என்று சொன்னார்களே, அதிலே ஒரு துளி கூட கிடையாது அந்த ரஹ்மத்து. இப்படி அல்லாஹ், அப்ப நம்ம இந்த ரஹ்மத்தை இவ்வளவு விசாலமானதாக இருக்கும் பொழுது, அல்லாஹுடைய ரஹ்மத்து அர்ஹமுர் ராஹிமீன் சொல்றமே, அவனுடைய ரஹ்மத்து எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். இந்த குரங்க சொல்லும் பொழுது
அந்த குரங்கு தன்னுடைய பொம்மையை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கருணை காட்டுகின்றார்கள் சொல்றமே, இதே போன்ற காட்சியை நம்ம தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் குழந்தைகள் என்ன செய்யறாங்க, அதே போல ஒரு பழைய பொம்மைகளை பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த அரவணைப்பு இல்லாமல், அரவணைப்பதற்கு யாருமே இல்லை, தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, பொம்மையை கையில பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு இதா இருக்கிறாங்க, யாருமே இல்லாம. அப்ப அந்த குழந்தைகள் மீது நமக்கு ஏன் கருணை வரல? அந்த குழந்தைகள் மீது ஏன் நமக்கு கருணை வருவதில்லை? சொல்ல வார்த்தை வர மறுக்கின்றது. அந்த குழந்தைகளை தினமும் பார்த்து 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 நம்முடைய உள்ளங்கள் மறுத்து போய்விட்டன. ஒரு சைக்காலஜி ரீதியா ஒரு விஷயம் சொல்றாங்க, ரெப்படிஷன் டேக்ஸ் அவே சிம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இது நம்முடைய குறை மட்டும் கிடையாது. உலக அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய திட்டமிடல், இந்த எலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க இருக்கிறாங்களே, அவங்க இதை திட்டமிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப மக்களுக்கு காட்டிக்கொண்டே இருந்தால், இது போன்ற ரொம்ப கடுமையான விஷயங்களை, இது போன்ற ஒரு பேரழிவுகளை மக்களுக்கு திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருந்தால் அது மக்களுக்கு பழகி போயிடும். மக்களுக்கு என்ன ஆயிரும், சாதாரண விஷயமா போயிடும். ஒரு குரங்க பார்க்கும் பொழுது கருணை ஏற்படுது, ஒரு குழந்தை தன்னுடைய தாயை இழந்து தந்தையை இழந்து கை கால்களை இழந்து இருக்க, அப்ப நமக்கு ரஹ்மத் வரல, கருணை வரல அப்படின்னா இது ஒரு ப்ரோக்ராமிங். இது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்முடைய மனதிலே அந்த கருணையை எடுத்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால இப்ப இந்த ரஹ்மத்தும் கூட, இந்த ரஹ்மத்து நம்முடைய ரஹ்மத்து கிடையாது, இது அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்து, அவன் வெளிப்படுத்தக்கூடிய ரஹ்மத். அந்த ஒரு துளி, 1% ரஹ்மத்திலே ஒரு பங்கு, ஒரு துளி. ஒரு யாருனே தெரியாத ஒரு நபர், ஒரு முஸ்லிமான நபர் இந்தியாவில் தாக்கப்படுறார். ஒரு வட இந்தியாவில் தாக்கப்படும் பொழுது எத்தனையோ பேர் கடந்து செல்றாங்க, எதுவுமே செய்ய முடியாம கடந்து போறாங்க. ஆனா ஒரு நபர் துணிச்சலாக எதிர்த்து நிற்கிறார். ஒரு நபர் முகமது அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக் கொண்டு, தீபக் என்கிற ஒரு சகோதரர், முகமது தீபக்னு தன்னை சொல்றார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். அவரு யாரென்றே தெரியாத ஒரு நபர் மீது ஒரு சில விரோதிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த மனதில கருணை ஏற்பட்டு அவர் எதிர்த்து நிற்கிறார். பாத்தீங்களா, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், நடக்குது இல்லையா? எதிர்க்கிறவங்களை எல்லாம் கூட்டமா சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்றாங்க, நடக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவர் எதிர்த்து நிற்கிறார். இந்த ரஹ்மத் யாருடையது? அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, 1% ரஹ்மத் என்று அல்லாஹ் சொன்னானே, அதிலே ஒரு துளி. அப்ப அல்லாஹுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அனுபவிக்கிறோமே, துன்பங்கள் வருகின்றனவே, சிரமம் ஏற்படுதே, அப்ப அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்யலையா என்று நாம் நினைத்து விடலாம். ஒரு உதாரணத்தை சொல்லலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளிலே நடந்த ஒரு நிகழ்வு. அவர்களிடத்திலே ஒரு பெண் வருகின்றார். வந்து ரொம்ப கோபத்தோட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுடைய இறைவன் நியாயமானவனா அல்லது அநியாயமானவனா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்கிறாங்க. கேட்ட உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கடுமையான கோபம். என்னுடைய ரப்பை, என்னுடைய அல்லாஹுவை பார்த்து இப்படி சொல்றியா? நாசமாகட்டும் உனக்கு உன்மீது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹு தாலா நியாயமானவன், எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கிறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, நான் ஒரு விதவை பெண், எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் நான் தான் உணவு கொடுக்கணும், நான் தான் என்ன வஜீபனம் கொடுக்கணும். என்ன, நான் நூல்கண்டு பின்னி அதை கொண்டு போய் சந்தையிலே விற்பேன். அந்த மாதிரி நூல்கண்டை பின்னி ஒரு சிவப்பு துணியில கட்டி அதை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தேன். போகக்கூடிய வழியில அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே, அதை வித்தாதான் எங்களுக்கு சாப்பாடு, அன்னைக்கு உணவு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு பறவை அந்த நூல்கண்டை, அந்த கட்டை அப்படியே சிவப்பு துணியோட எடுத்துட்டு போயிடுச்சு. நான் என்ன செய்யறது? நான் அதை வித்தாதான் சாப்பாடு, நாங்க என்ன செய்யறது? அல்லாஹ் இப்படி செய்யறானே என்று கோபத்தோடு கேட்கிறாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே சொல்லல. அந்த நேரத்துல கரெக்டா அந்த நேரத்துல கதவு தட்டப்படுது. கதவை திறந்து 10 நபர்கள், 10 வியாபாரிகள் வருகின்றார்கள்.
அவங்க 10 பேர் கையிலையும் 100 திர்ஹம் 100 தீனார் இருக்கு. அப்ப மொத்தம் 1000 தீனார். இதை கொண்டு வந்து இதை யாருக்காவது தகுதியுள்ள நபரிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அந்த 10 வியாபாரிகளும் சொல்றாங்க. அவங்க கேட்கிறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம், என்ன காரணம், என்ன நிகழ்ந்தது, எதற்காக இது என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நாங்க கடலிலே பயணித்துக் கொண்டிருந்தோம், கப்பலிலே கடுமையான காற்று, ரொம்ப புயல், மோசமான கடல் சீற்றம். அந்த நேரத்திலே ரொம்ப கப்பல்ல ஓட்டை விழுந்து கப்பல் மூழ்கி விடும் அபாயம் ஏற்படுது. அந்த நேரத்துல ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிறோம். ஒரு பறவை வானத்திலிருந்து அந்த சிவப்பு துணி இந்த நூல் கன்றோட மேல கீழே போட்டுச்சு. அதை வைத்து அந்த ஓட்டையை நாங்க கப்பல் ஓட்டையை அடைத்தோம். அது ஓட்டை அடைஞ்சு நாங்க தப்பித்த உடனே நாங்கள் மனதிலே நீர் செய்து கொண்டோம், யாருக்காவது நாங்க 10 பேருமே 100 தீனார் சதக்கா செய்யணும் என்று நீர் செய்து கொண்டோம், அதை கொண்டு உங்க கையில கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி இடத்துல சொல்றாங்க, நீ ஏதோ சந்தையில கொண்டு போய் ஏதோ 1 காசு 2 காசு 1 தீனார் 2 தீனாருக்கு வித்திருப்ப. அல்லாஹு தாலா நீ எந்த ஒரு செயலும் செய்யாமல் உனக்கு கடலிலே கொண்டு போய் வியாபாரம் செய்யறான் பாத்தியா, அல்லாஹு தாலா இந்த 1000 தீனார் உனக்கு என்று அந்த 1000 தீனாரை வாங்கி அந்த பெண்மணியினுடைய கையில கொடுத்தாங்க. அல்லாஹ் இப்படி ரஹ்மத் செய்வான். அது அந்த பொறுமை நமக்கு வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு நஷ்டத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு சிரமத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் என்பது இருக்கும். அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தருவான். சப்ரு என்கிற அந்த பொறுமை வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு முறை அவங்க ரொம்ப கடுமையான வேதனையில் இருக்கிறாங்க. உஹது போருக்கு பிறகு அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. அதிலே சம்பந்தப்பட்ட நபர்கள் 3 நபர்கள், அபூ சுஃபியான், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், சஃப்வான் இப்னு உமையா என்கிற 3 நபர்கள். இவங்க மேல ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கோபத்துக்கு நியாயப்படுத்தலாம், தப்பு சொல்லவே முடியாது கோபப்படுறதுக்கு. அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கையேந்தி துவா செஞ்சுட்டாங்க, அல்லாஹும்ம லஅன் அபா சுஃபியான், அபூ சுஃபியான் நாசமாகட்டும், யாலா அவரை சபித்து விடு. ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அவரை சபித்து விடு, நாசமாகட்டும். சஃப்வான் இப்னு உமையாவை சபித்து விடு, அவர் நாசமாகட்டும். இப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தே கருணையே உருவானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செஞ்சாங்க, கோபத்திலே அப்படி செஞ்சுட்டாங்க. ஆனா அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கின்றான். எப்படி எச்சரிக்கிறான், என்ன இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய அடியார்கள் அல்லவா, இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கின்றான் என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால அல்லாஹு தஆலா அவர்களை கண்டிக்கின்றான். ஒரு நபருக்கு தௌபா செய்வதும் உங்களுக்கு தௌபா செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு நபரை சபிப்பதாக இருந்தாலும் சரி, தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அது என்னுடையது, அது அந்த உரிமை உங்களுக்கு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து விட்டு அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்கின்றான். அந்த 3 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தனையோ நபிமார்கள் கையேந்தி துவா செஞ்சாங்க. அவர்களை எல்லாம் அந்த கூட்டத்தையே ஒட்டுமொத்தமா அழித்து ஒழித்தார். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தாலும் கூட அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் விசாலமானதாக இருந்தது. அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். 3 நபர்களையுமே அல்லாஹ் மன்னித்தான். 3 நபர்களுமே பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மிக முக்கியமான நபர்களாக திகழ்ந்தார்கள். ஃபத்ஹ் மக்காவின் பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று ஆனார்கள். அப்ப அல்லாஹுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது. தன்னுடைய அடியார்களுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாங்க மாட்டான். அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன். அல்லாஹு தஆலா இன்னொரு அவனுடைய கருணை எவ்வளவு விசாலமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு நம்முடைய வாழ்நாள்ல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்யறோம். டெய்லியும் தினமும் ஏதாவது ஒரு பொருளை, ஒரு சாப்பாடு, ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நல்ல விஷயங்களா செய்யறோம். ஒரே ஒரு நாள் ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சிடும், ஒரு தவறு நிகழ்ந்துருது, ஒரு விஷயம் நடந்து விட்டால் அந்த மனிதன் என்ன செய்வான், இவ்வளவு நாள் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துட்டு இது ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக நம்மை தூக்கி எறிந்து விடுவான். மனிதன் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவான். நீ இவ்வளவு மோசமானவனா, கேவலமானவனா அப்படின்னு வெறுத்து ஒதுக்கி விடுவான். ஒரு தவறு வெளியே தெரிஞ்சிருச்சு, நடந்துருச்சு என்றால். ஆனா அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா நன்மைகள் தீமைகள் இரண்டையுமே எழுதுகின்றான். ஒவ்வொரு அடியாருடைய நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே எழுதுறான். எந்த ஒரு நபர்
ஒரு நன்மையை செய்ய நினைக்கின்றாரோ, செய்ய நினைச்சாலே, ரோட்டில் போகிறோம், ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஏதாவது கொடுக்கலான்னு தோணுது, ஆனால் கொடுக்கல. சதக்கா செய்யணும்னு தோணுது, ஆனால் சதக்கா செய்யலை. நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகின்றான். ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுறான். அதே அந்த நபர் நினைத்ததோடு நிற்காம அந்த நன்மையை செய்து முடித்தால், அந்த சதக்காவை செய்யறாரு, செஞ்சு முடிக்கிறாரு என்றால் அல்லாஹு தாலா தான் நாடிய அளவுக்கு நன்மைகளை பல மடங்காக, 10 மடங்காக கொடுப்பான், அல்லது 700 மடங்காக கூட கொடுப்பான், அல்லது அதைவிட அதிகமாக அந்த நபருக்கு நன்மையை எழுதுகின்றான். தான் நாடிய அளவுக்கு தாராளமான நன்மை எழுதுறான். செய்யணும் நினைச்சா ஒண்ணு, செஞ்சு முடிச்சா பல 100 மடங்கு நன்மை அல்லாஹ் எழுதுகின்றான். ஆனா இதற்கு மாற்றமாக ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறார், பாவம் செய்யணும்னு உள்ளத்தில் எண்ணம் ஏற்படுது, ஆனா அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்கின்றார் என்றா பாவம் எழுத மாட்டான் அல்லாஹு தஆலா, தீமையை எழுத மாட்டான், ஒரு நன்மையை எழுதுகின்றான். ஏன்? பாவம் செய்யணும்னு நினைச்சு அந்த பாவத்தை விட்டு நீ தவிர்ந்து கொண்டாய், அதற்காக ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். அது மட்டுமல்ல, அந்த பாவத்தை ஒருவேளை அந்த அடியான் செய்து விட்டாலும் கூட ஒரே ஒரு தீமையை தான் அல்லாஹ் எழுதுகின்றான். அப்ப அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானது. அடியார்கள் 1000 நன்மைகள் செஞ்சாலும் ஒரே ஒரு தீமையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அப்படி அல்ல. நீ பாவம் செஞ்சாலும் ஒரு தீமை தான் எழுதலாம், ஒரு நன்மை செய்தால் பல 100 மடங்காக அல்லாஹ் எழுதுகின்றான். அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானது, அல்லாஹுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டும் கடக்கவிருக்கின்றது. இந்த ரஹ்மத்தை நம்ம அல்லாஹுடைய ரஹ்மத்தை அதிகம் அதிகம் கேட்டு பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லன் யத்குல அஹதன் அமலுஹு அல் ஜன்னah, எந்த ஒரு நபரும் எந்த ஒரு அடியாரும் அவருடைய அமல் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கார். அவருடைய இபாதத்துகள் இருக்கே அது அவரை நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவிக்காது, அவர் நுழைய மாட்டார், அமல்களை கொண்டு நுழைய மாட்டார். பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா என்று கேட்கும் பொழுது, ஆமாம் நானும் தான், நானும் கூட என்னுடைய அமல்கள், என்னுடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகளை கொண்டு நான் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான், அல்லாஹுடைய ரஹ்மத் கருணையை கொண்டு மட்டும்தான் நான் சொர்க்கத்திலே நுழைய முடியும். அல்லாஹு தாலாவுடைய கருணை விசாலமானது. எப்படி என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தாலா நமக்கு தினமும் ரஹ்மத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றான். 1000 நிஅமத்துகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதை நாம் உணர்வது கிடையாது. அந்த ரஹ்மத்து இல்லாம நம்ம இந்த உலகத்திலே உயிர் வாழவே முடியாது. 1000 நிஅமத்துகளை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். வரக்கூடிய சிறு சிறு சிரமங்களை மட்டுமே நம்ம எண்ணுகின்றோம், அதை பற்றி யோசிக்கிறோம். வரக்கூடிய 1000 கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி சிந்திப்பதே கிடையாது. இந்த முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அப்படின்னா, என்னதான் அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு தன்னுடைய ரஹ்மத் கிடையாது, தன்னுடைய கருணை இல்லை அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதுல மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், லா யர்ஹமுன் நாஸ் மல்லா யர்ஹமுன் நாஸ் லா யர்ஹமுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல. எந்த ஒரு நபர் மக்கள் மீது கருணை காட்டவில்லையோ, ரஹ்மத் செய்யலையோ, இரக்கம் காட்டவில்லையோ, அவருக்கு அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்து கிடையாது. மக்கள் மீது நம்ம ரஹ்மத் செய்யல, அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன ரஹ்மத் செய்யறது? அதுல மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய ரஹ்மத்துக்கு, நம்முடைய கருணைக்கு மிக உரிமையானவர்கள், தகுதியானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மதி வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இருவருக்கும் உங்களுடைய ரஹ்மத் கருணையின் காரணமாக பணிவு என்கிற இறக்கையை தாழ்த்துங்கள். பணிவோடு பெற்றோரிடத்துல நடந்து கொள்ளுங்க. சிறு வயதுல அவங்கள திட்டி இருப்போம், குழந்தையா இருக்கும் பொழுது அவர்களை அடித்து இருப்போம். எல்லாம் செய்யும் பொழுது பொறுமையா அழகா ரசிப்பாங்க. அந்த குழந்தையை அடிக்கும் பொழுதும் ரசிப்பாங்க, திட்டும் பொழுதும் ரசிப்பாங்க. ஆனா அதே பெற்றோர் வயோதிகத்தை அடைந்த அந்த சமயத்துல மறதி ஏற்படும், அவர்களுக்கு எல்லா வகையான நோய் ஏற்படும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். முகத்தை சுளித்து விடக்கூடாது, கருணை காட்ட வேண்டும். அவர்களுடைய ரஹ்மத்தோடு கருணையோடு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ரஹ்மத்தோடு நம்ம பணிவிடை செய்யறோமே, பணிவோடு நடந்து கொள்கின்றோமே, அது மிகப்பெரிய பாக்கியம். இப்படி ஒரு நபர் தன்னுடைய பெற்றோருக்கு குறிப்பா ரஹ்மத் செய்யலைன்னா அல்லாஹுடைய ரஹ்மத் அவனுக்கு கிடைக்காது. பெற்றோர்கள் அதற்கு அடுத்துதான்
தாய் தந்தை, தாய்க்கு அடுத்து தந்தை, அதற்கு அடுத்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள், உறவினர்கள், இப்படி அடுத்தடுத்து ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய உறவினர்கள், இவர்களிடத்துல ரஹ்மத் செய்யணும். அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே ரஹ்மத் செய்யணும். நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கு, பக்கத்து வீட்டில், நம்மளுடைய சொந்த பந்தத்தின் இடத்துல, சொந்த சகோதரருடைய வீட்டில், சொந்த சகோதரியுடைய வீட்டில் நல்ல சகல் செய்வதற்கான சாப்பாடு இருக்கா, ஒழுங்கா சாப்பிட்டாங்களா இல்லையா நம்ம சிந்திக்க வேண்டும். இஃப்தார் ஒழுங்கா அவங்க செய்வதற்கு நிறைய நபர்களுடைய வீட்டில் பேரித்தம்பளமும் கஞ்சியையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் விதவிதமாக ஃப்ரூட்ஸ், பழங்கள், விதவிதமான பலகாரங்கள், விதவிதமான ஜூஸுகள், நிறைய ஸ்வீட்டுகள், இப்படி தினமும் இஃப்தார் செய்கிறோம். பக்கத்து வீட்டில், நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள், அவர்களுடைய வீட்டில் என்ன இருக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஹ்மத்து ஏற்படணும். அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன என்று இருந்து விட்டால் நம்ம ரஹ்மத் செய்யல, கருணை காட்டவில்லை, அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்காது. அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்போ முதலாவது 10 நம்மை விட்டும் கடக்க இருக்கின்றது. நம்ம அல்லாஹுடைய ரஹ்மத்தை அதிகமாக கேட்கணும். அல்லாஹும்ம ரஹ்மனா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம மற்றவங்களுக்கு ரஹ்மத் செய்யல, நம்முடைய சொந்த தாய் தந்தையருக்கு, சகோதர சகோதரிகள், உறவினர்களுக்கு ரஹ்மத் செய்யல, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய தெருவிலே உள்ளவர்கள், நம்முடைய ஊர் மக்களுக்கு நாம் ரஹ்மத் செய்யவில்லை, மனிதர்களுக்கு ரஹ்மத் செய்யல என்றால் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய மாட்டான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவர்களாக, கருணையை விட்டு தூரமானவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. எந்த நபருடைய உள்ளம் இறுகி போயிருச்சோ அந்த நபருடைய உள்ளத்துல ரஹ்மத் ஏற்படாது. எனவே அப்படிப்பட்ட அடியார்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான அவனுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.